ஹாய் சுகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் கேட்குறது தான் அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு அந்த ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. லாஸ்ட் எபிசோட்ல என்னாச்சுன்னா, இளவரசனை பற்றின ஒரு விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இளவரசரை தேடி தான் ஹீரோயின் வந்திருக்கா அப்படிங்கிற விஷயங்களும் இளவரசருக்கு தெரிய வந்தது. அப்போ ஹீரோயின் எங்கே இருந்தானா, நம்ம வில்லிக்காரியோட அம்மாக்காரி என்ன பண்ணியிருந்தானா, ஹீரோயினை வந்துட்டு கைது பண்ணி கூட்டு போயிட்டு அவளோட நகங்களை பிடுங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஹீரோ காப்பாற்றுவானா அப்படின்னு தெரியாமல் இருந்த கட்டத்தில் ஹீரோ அங்கே போயிடுறான். அங்கே போகும்போது ஹீரோட மாமியார்காரி வந்து தடுக்க முயற்சி பண்ணிட்டு கண்ணை காட்டிட்டு நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோனை போட்டு தள்ளிடு அப்படின்ட்டு ஒரு மேடு கிட்ட சொல்லிட்டு போக, அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட போய் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனை போட்டு தள்ளலாம் அப்படின்ட்டு அது கத்தி எடுக்க போக இங்கேருந்து கத்தி விட்டு சொருகி விட்டுறான். அதுலேயே தெரிஞ்சு போச்சு ஹீரோட மாமியாருக்கு இவன் எந்த அளவுக்கு அவன் மேலே அன்பா இருக்கான் அப்படின்ட்டு. அப்போ மாமியாருக்கு கேட்குது, என்னோட விஷயத்தில் தலையிட உனக்கு உரிமை இல்லை அப்படிங்கும்போது, அந்த கொலையே அது எங்கே நடந்தது அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதை பற்றின விசாரணையை நான் பொறுமையாக பண்ணிட்டு இருக்கும்போதே நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் தீவிரமாக அதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அதில் யார் மாட்டுவா அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அப்படியே ஹீரோயின் பக்கத்தில் போகும்போது அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறான், நீ என்ன தெரியுதா இங்கே வந்தியா அப்படின்னு சொல்லும்போது, அது அப்படி தான் சொல்லணும், அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எங்களை காப்பாற்றுவீங்க அப்படின்னு இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே உண்மை இல்லைங்கிறது நம்ம இன்னொரு இடத்துல தான் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு புரியும். அப்போவே ஹீரோயினோட மாமியார்காரி சொல்லுது, எப்படி நீ அவன் மேலே இவ்வளோ பாசமாக வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, வாசம் அப்படிங்கிறத தாண்டி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், இனிமேல் இவளை யாராவது கஷ்டப்படுத்துன்னு நினச்சிங்க நானே உங்களை கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அலைக்கா தூக்கிட்டு போகிறான். அங்கே தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு ஒரு சில கொள்ளையர்கள் அடக்க போன விஷயத்தை மட்டும் எதுக்கு தெளிவாக நீங்கள் படிக்க சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஹீரோயினோட மாஸ்டர்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல மட்டும்தான் அவனை லாக் பண்ண முடியும். அவன் ஒரு எமோஷனல் ஆள் தான், ஆனால் வெளிப்படையாக அவன் எமோஷனலாக காட்டிக்க மாட்டான். இந்த விஷயங்கள் அவன் மனசில் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயங்களுங்கும் போது அந்த இடத்துல இருந்தால் நீ அவனுக்கு சம்மந்தப்பட்டிருக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நம்ப வச்சிட்டோம்னா நாம அவன் கூட பழகிறதும் அவன் கூட அவனை யூஸ் பண்ணிக்கிறதும் ஈஸியாக மாறிடும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் மட்டும் ஒன்று இருக்குது, நீ என்றைக்குமே அவனை காதலிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலை போட்டு தான் இவ்வளோ விஷயத்தையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆக மொத்தத்தில் ஹீரோயின் உருட்டியிருக்கா. நம்ம இளவரசி அம்மா இருக்காங்களா, அதாவது நம்ம ஹீரோனோட அம்மாவை கொன்ன ஒரு அசிஸ்டன்ட், அவன் வந்துட்டு இப்போ நகைகள்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறான். அப்படி பார்க்கும்போதே அதுதான் நம்ம வில்லி ஏற்கனவே ஒரு ஆளை உள்ள வச்சிருந்த கூட்டத்திலேயே அவனை வச்சு போட்டு தள்ளிடுறாங்க. இதை தூரத்துலேருந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. இவன் தானே வந்துட்டு ஹீரோனோட அம்மாவை கொன்னது, அதனால இவனோட சாவை எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருந்திருக்கா. அவன் செத்ததுக்கு அப்புறம் அங்கே வந்து பார்த்துட்டு, நீ என்னமோ உன்னையே பாதுகாக்கிறதா நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் உனக்கு பின்னாடி உன்னோட முதலாளி அம்மா ஆள் வச்சதை நீ கவனிக்கவே இல்லை, நீ செஞ்ச பாவத்துக்கு இது உனக்கு கம்மியான தண்டனை தான், என் கையால் நீ செத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவன் எடுத்துட்டு ஓடின பைகளில் ஒரு சில தங்க கட்டி இருக்கு. ஆனால் ஒரு கருப்பு உருண்ட பால் இருக்கு. அந்த பாலை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இது வந்துட்டு இந்த புத்தர்கள் அங்கே கும்பிடுவாங்கல்ல, கெட்ட விஷயத்துக்காக கும்பிடுறவங்க இருக்காங்கல்ல, அப்படி கும்பிடுறவங்க இந்த பாலை வந்துட்டு அந்த சிலையோட கையில் வச்சுட்டு கும்பிடுவாங்க போல. இந்த பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப தடை செய்யப்பட்டது. இது எதுக்காகனா தன்னோட எதிரிகள் அழிச்சதுக்கு அப்புறம் தன்னோட எதிரிகள் மறுபிறப்பை எடுத்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த கடவுளை கும்பிடுவாங்களாம். சரி, நம்ம அரண்மனையில் இந்த கடவுளை கும்பிடுறது யாரு அப்படின்னா இவன் எங்க திங்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் அவளுக்கு தெரிய வருது, அதை யூஸ் பண்றது வேற யாருமே கிடையாது, வில்லியோட அம்மா தான் அப்படின்ட்டு. நான் அவளை மடக்கிறதுக்காக ஒரு விஷயம் என் கையில் கிடைச்சிருச்சு, இனிமேல் நான் பண்ற வித்தைகளை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணு அப்படின்ட்டு அவளோட மெய்டு கிட்ட ஒரு விஷயம் சொல்லி அனுப்புறா. அங்க பார்த்தா இவங்க யோசிச்ச மாதிரியே நம்ம வில்லிகாரியோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி புத்தர் கையில் இந்த கருப்பு உருண்டையை வச்சுட்டு அங்க கையில் வச்சதுக்கு அப்புறம் தங்க உருண்டையா மாறிடுது. டிராவை திறந்து யாரெல்லாம் இது வரைக்கும் இவங்க கையால் செத்தாங்களோ அவங்க பேர் போட்டு ஒரு சூனிய பொம்மை மாதிரி வச்சு அதை அங்கே வச்சிருக்காங்க. அவங்க அடுத்த பிறவி எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அதில் இவங்க கசின் பொண்ணு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்களோட பேரும் இருக்கு. அப்படியே அதை வச்சுட்டு லாக் பண்ணும்போது இங்கே நம்ம ஹீரோயின் அனுப்பிச்சு வச்சால அவளோட மெய்டை போயிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நம்ம பேரரசருக்கு வந்துட்டு அஃபையர் இருந்தவங்க, அதுக்கப்புறம் செகண்ட் ஒய்ஃபாக இருந்தவங்க, இப்படி நிறைய பேருக்கு குழந்தைங்களா இருந்திருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த நகரத்தில் ஒவ்வொருத்தங்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து இவங்களுக்கு எதிராக ஏதாவது நாம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு அதில் ஒரு பொண்ணை புதுசாக காமிக்கிறாங்க. இந்த லேடி தான் வந்துட்டு இவங்களுக்கு ஹெட் போல. இவங்கெல்லாம் இப்படி ஒன்றா கூடினதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தா ஒரு வதந்தி கிளம்பிட்டு இருக்கு. என்ன வதந்தினா, நம்ம இளவரசி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கூடாரத்துக்குள்ளே பேய் இருக்குன்னு ஒரு வதந்தி கிளம்பிட்டு இருக்கு. அவங்க வெளியில் வந்துட்டு அவங்க மேடிக்கிட்டலாம், இவ்வளோ வருஷமா நான் இங்கே இருக்கேன், இங்கே பேயும் கிடையாது எதுவுமே கிடையாது, இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கீங்களா, அது இல்லாமல் என் கிட்ட இருக்கிற மந்த சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முன்னாடி ஒரு பேய் நின்றுக்கிட்டு, அது யாருன்னா நம்ம பைப்பு வச்சு புகை விட்டுட்டு இருந்தல அந்த பொண்ணோட ஆவி மாதிரி அங்கே நிற்கும் போது அந்த அம்மா இது யாரும் நம்மளை ஏமாத்த ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு நெருப்பு அம்புகளை விடுங்கடா அப்படிங்கிறாங்க. நெருப்பு அம்புகளை விட்டதுக்கு அப்புறம் அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. என்கிட்ட இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு 10-15 பேய் அப்படியே வேற மாதிரி இருக்கு. இதை பார்த்தோன்னே அந்த அம்மாவே பயந்துட்டு என்ன உள்ள கூட்டு போங்க, என்ன உள்ள கூட்டு போங்கன்னு திகிடி அடிச்சு ஓடுது. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது இது எல்லாமே ஹீரோயினோட பிளான் தான். ஹீரோயின் தான் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்று சேர்த்து இப்படி ஒரு பிளானை இவங்களுக்கு எதிராக போட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே இவங்க அப்பா மக்கள் எல்லாருமே நம்ம வில்லிக்கார அம்மாவை கையால் செத்தவங்க தான். அதனால தான் இவங்க ஒன்று சேர்ந்து இவங்களை க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் ஹெட்டாக இருக்காங்களா ஒரு பொண்ணு, அவங்கள்ட்ட வந்துட்டு சுற்றி இருக்க எல்லா பொண்ணுங்களும் கேட்குறாங்க, நம்ம ஏன் ஹீரோயினுக்காக உதவி பண்ணணும், இப்போ
இப்போ வந்துட்டு ஹீரோயின் தன்னோட தனிப்பட்ட விஷயத்துக்காக பழிவாங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாளோ இல்லையோ, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை என்ன அப்படின்னா, நாம இப்போ அவளுக்கு உதவி பண்ணாதான் நமக்கான வழி இங்கே பிறக்கும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால நம்ம உதவி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்க்கணுமே, நம்ம வில்லிகாரியோட அம்மா வந்துட்டு ரொம்ப பதட்டத்தில் உட்காந்துருக்காங்க பேயை நினச்சி. அப்போ நம்ம வில்லிகாரி இளவரசி வந்துட்டு என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் தான் தைரியமாக இருப்பீங்க, இப்போ நீங்களே லொடலொடன்னு நிற்கிறீங்களே அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரும் அதை பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்குது, எல்லாம் நீ பண்ண வேலையால் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்ல எனக்கு ஏதோ இடைஞ்சலாக வருதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ பண்ணுறதை மறைக்கிறதுக்காக நான் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எதிராக எது திரும்புதுன்னு எனக்கே புரியல அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவும் கொஞ்சம் நடுக்கத்தில் தான் இருக்குது. அதே நேரத்தில் அங்கே ஹீரோயின்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு அவங்க மெய்டு சொல்ல, ஓஹோ இதுக்கு வேற விதமாக நான் ஒன்று பண்ணணுமே அப்படின்ட்டு ஒரு இடத்துக்குள்ள 2 வண்டியை தள்ளிட்டு போகிறாங்க. அதை மட்டும் தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பேரரசி இருக்காங்களா மன்னரோட ஒய்ஃப், அவங்க இங்கே விசிட் பண்ண வராங்களாம். அப்படி வரும்போது இவங்களுக்குலாம் கையும் ஆடலை காலும் ஆடலை, எப்படி ஆடாமல் இருக்கும்? ஏன்னா இங்கே நம்ம கசின் பொண்ணு செத்து போச்சுல, அது வந்துட்டு பேரரசிக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. எல்லாம் ஒரு வகையில் சொந்தக்காரங்க தான், சிஸ்டர்ஸ். அதாவது இப்போ நம்ம வில்லிகாரியோட அம்மாவும் நம்ம பேரரசின் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம மகாராணிக்கு வந்துட்டு நம்ம பைப்பில் போக விடுற புள்ள இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட பொண்ணு மாதிரி தான். அந்த பாசத்தில் இவ காணா போயிட்டா அப்படிங்கிற விஷயத்த தான் இங்கே சொல்லியிருக்காங்களோ, அவள் இறந்து போயிட்டாங்கிற விஷயத்த மகாராணி கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்காங்க. அவங்க வேற திடீர்னு விசிட் அடிச்சிட்டாங்களா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 2 பேரும் திரு முடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க திடீர்னு விசிட் அடிச்சதுக்கு காரணம் யாரு? நம்ம ஹீரோயின் தானே நினைப்போம். இல்லவே இல்லை, நீ ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இப்போ மகாராணி வந்த உடனே அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவள் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல, அவள் சுதந்திரமா இருக்குன்னு ஆசைப்படுறா, ஓகே, ஆனால் இப்படிலாம் சொல்லாம கொள்ளாம போவாளா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் திருன்னு முடிச்சிருக்காங்க. அவங்க பரலோகம் போய் தான் 10 நாள் ஆச்சு, இந்தம்மா வேற இப்போ வந்திருக்கு, என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சீக்கிரட்டாக ஒரு நியூஸ் வந்துதான், அவள் இங்கே தான் இருந்துக்கிட்டு வெளியில் போன மாதிரி நம்மள்ட்ட ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ட்டு. அதனால இங்கே இருக்கிற எல்லா இடத்தையுமே சர்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே 2 பேத்துக்கும் அல்லு இல்லை சில்லு இல்லை, ஆகா மாட்டி போமாடா அப்படின்ட்டு. ஆனால் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. ஒரு புத்தர் சிலை இருக்கு, அந்த புத்தர் சிலை கீழே ஒரு லாக் போட்டிருக்கு, அதை நீ திறக்க முடியுமா அப்படின்ட்டு நம்ம வில்லியோட அம்மா கிட்ட கேட்க, அந்த அம்மாவுக்குலாம் கை கால் லொலோட நடுங்கி போகுது. ஏன்னா அதுக்குள்ளே தானே யாரை கொன்னோம், யாரோட ஆத்மா மறுபடியும் உயிர் தரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சூனியக்கார பொம்மெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கிட்ட போகும்போது கரெக்டாக ட்விஸ்ட் அடிச்சு ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருது. அவன் மேலே எனக்கும் அக்கறை இல்லையா, இதுக்காக இந்த லாக்கர்லாம் ஓப்பன் பண்ணுமா, இது சாதாரண ஒரு லாக்கர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, ஆகா சரி அதுவும் கரெக்டு தான், நீயும் அவன் மேலே பாசமாக தான் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த லாக்கர் தொடக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. பட் அங்கே தான் ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறா. இவ எதுக்கு இங்கே வரா அப்படிங்கிற மாதிரி நம்ம வில்லிக்காரிக்கு ஷாக் ஆகிடுது. ஆனால் நான் மகாராணியை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக ஹீரோயின் உள்ள பூந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, எங்கே அந்த புத்தர் கையில் இருந்த ஒரு பாலை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ போய் அந்த பாலை வச்ச உடனே அந்த லாக்கர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் திருன்னு பக்குன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஹீரோயினும் ஷாக் ஆகுறா. அதில் எனக்கு தெரிஞ்ச அவங்க அம்மா பேர் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவள் அப்படியே ஷாக் ஆகிட்டு இருக்கும் பொழுது அதில் அந்த கசின் பிள்ளையோட அந்த பைப் இருக்குல்ல, புகை விட்டுட்டு இருக்கோம்ல, அந்த பைப்பும் அதுக்கான பொம்மையும் இருக்கிறத எடுத்து மகாராணிகிட்ட குட்டுக்கும் போதும் மகாராணிக்கு சரியான கோபம். எல்லாத்தையும் வெளியே அமிச்சிட்டு, இது நாங்கள் 3 பேரும் பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாத்தையுமே வெளில அமிச்சிட்டு பக்கார வச்சு பல்லேருன்னு ஆளாடுற. இவ்வளோ துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே கிடையாது. எனக்கு தெரியும் நீங்கள் சதிகாரங்க அப்படின்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்களை நீ மறுஜன்மம் இருக்கக்கூடாதுன்னு இந்த முறையெல்லாம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, வேணும்னு பண்ணல, அது எதிர்பாராமல் நடந்த எதிர்பாராத விஷயம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ வைக்க எஞ்சுறாங்க கூத்தாடுறாங்க. ஆனால் மகாராணிக்கு செம்ம காண்டா இருக்குது, இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்னன்னா, உங்களுக்காக நான் எவ்வளோ கொலை பண்ணியிருக்கேன், அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, எதோட கோக்குற, இதுக்கப்புறம் நான் இதை எந்த உதவியும் உனக்கு பண்ண முடியாது, நீங்கள் இவ்வளோ நயவஞ்சகமாக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கான தண்டனை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம வில்லிகாரிடமா ஒரு லாக்க போடுறாங்க. இங்கே பாருங்க, இந்த விஷயம் வந்துட்டு எதிர்பாராத நடந்த ஒரு விஷயம் தான், உங்களுக்கு நாங்கள் எப்போவுமே அடிமையாக இருப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதில் வெளியில் வந்தால் உங்களோட பிரச்சனையும் கொஞ்சம் வெளியில் வரும், அதுக்காக நீங்கள் இந்த டைம் எங்களை காப்பாற்றி விடுங்க, இதை மட்டும் எங்களுக்காக பண்ணுங்கும்போது அந்த அம்மா இவங்க சைடு கவுந்துடுது. ஆக மொத்தத்தில் இங்கே 3 குட்ட குழப்பி தான் போல. அப்படியே வெளியில் வந்த உடனே இந்த இடத்த நான் எரிக்க போகிறேன், இந்த மாதிரி தீய சக்திகள் இருக்கிற இடம் இங்கே தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக மகாராணி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது அங்கே இருக்க ஹீரோயின் ஓடி வந்து, இதை நீங்கள் மறைச்சிட்டிங்கன்னா எல்லாமே மறைஞ்சிடும், இங்கே எத்தனை கொலைகள் நடந்திருக்கு தெரியுமா, எவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்குமா தெரியுமா அப்படின்ட்டு இருக்கிற எல்லா மெய்டு, அதாவது இந்த மாதிரி அஃபேரில் இருந்தவங்க, டான்ஸ் ஆட வந்தவங்க, அதுக்கப்புறம் அவங்க கொடுமைப்படுத்தவங்க, அவங்களோட பொண்ணுங்க எல்லாமே வந்துட்டு மண்டிட்டு கேட்கும் பொழுது அவங்க எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. மகாராணி ஆனால் இந்த விஷயம் வெளியில் வந்தால் நம்மளும் கொஞ்சம் லாக் ஆகிப்போமே அப்படின்ட்டு மறுபடியும் அந்த இடத்த எரிக்க போக அங்கே இருந்து ஒரு அம்பு வந்து அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணுறது யார்?
யாருன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம ஹீரோ தான், வேற யாரு? ஏன்னா ஹீரோயின் என்ன யோசிச்சானா, மகாராணி அவங்க கூட சேர்ந்துட்டாங்க, இனிமேல் இதில் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறப்ப கரெக்டாக ஹீரோ வந்து நின்னா பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஹீரோ ஒரு கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அங்கே மகாராணி இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோ வந்துட்டு, இது என்னோட சம்மந்தப்பட்ட விஷயம்னு நினைக்கிறேன், இதில் மகாராணி தலையிட்டா அது வேற மாதிரி அவங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல, அங்கே இருந்துட்டு நம்ம வில்லி இளவரசி எப்படியாவது அம்மாவை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறிட்டு இருக்காங்க. தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு, அதில் நானும் மூழ்கி இறக்க விரும்பல அப்படின்ட்டு மகாராணி அங்கேருந்து நாசுக்காக கலந்துக்குது. அங்கே பார்த்தா நம்ம வில்லிகாரியோட அம்மாவை கைது பண்ணிடுறாங்க. இதுக்கான விசாரணை தனியாக நடக்கும் அப்படின்னு கைது பண்ணும்போது நம்ம வில்லிகாரிட்ட ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க, இன்னும் முட்டாள்தனமாக இருக்காதா, முழிச்சுக்கோ, அவள் யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது, ஆமாம் பேத்து எடுத்ததுக்கப்புறம் பேத்தாசாங்க வேற அவனுக்கு, போமா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஹீரோயின் பக்கத்தில் வந்து நிற்கும் போது, நீ வரவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, நானும் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை தான், என்ன பண்ணுறது, உனக்கு வந்து காப்பாற்றணுன்ட்டு என் தலையில் எழுதியிருக்கா, இல்லை நீ இந்த மாதிரி மாட்டிப்பணும் உன் தலையில் எழுதியிருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். அடுத்த நாள் காலையில் ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா அந்த பிள்ளைக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒரு விஷயம் சொன்ன தெரியுமா, அந்த வால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அதை ஒன்று உடச்சிடணும், இல்லை உன் கைவசம் உன்னோட உரையில் வச்சுக்கணும், இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்ட்டு நீ தானே சொன்ன அப்படிங்கும்போது, ஓஹோ அதனால தான் மகாராணி வீட்டுக்கு 2 வண்டி அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி அந்த புள்ள இறந்துட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பரப்பி விட்டியா, அந்த திட்டத்துக்குள்ளே நீ போறியா, இல்லை உன்னோட திட்டத்துக்குள்ளே அவளை கொண்டு வரியா அப்படின்ட்டு ஆக மொத்தத்தில் லாஸ்ட்டாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். மகாராணி இங்க வர வச்சதுக்கான காரணமே நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணவா, இல்ல வேற ஏதாவது இவன் பிளான் போட்டுருக்கானா அப்படின்னு தெரியல. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க நேரத்திலேயே நம்மளை காப்பாத்தின ஹீரோக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு இந்த தாமரை கேக்கு, இந்த பூ கேக்கு, அதுக்கப்புறம் செவ்வந்தி கேக்கு அப்படின்ட்டு கேக்கு வகைகளா செஞ்சு வந்து எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க, கொஞ்சம் காதல் எட்டி பார்க்குது. அப்படி காதல் எட்டி பார்க்கும்போதே அங்க இருந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்து இது சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட அவங்க மேடு கேட்குறாங்க, இப்போ உங்க ஆசைப்படி எல்லாமே நிறைவேறிடுச்சு, அவங்க ஜெயிலில் இருக்கிறதெல்லாம் மட்டும் அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, இங்க நாங்கள் 2 பேரும் விளையாடுறோம் அப்படிங்கிறது எங்கள் 2 பேத்துக்குமே தெரியும். நீங்கள் யாரை சொல்கிறீங்க, இளவரசரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவர் என்னோட ஆட்டத்துக்குள்ளே வந்ததா அவர் நினைக்கிறாரு, அவரோட ஆட்டத்துக்குள்ளே போனதா நான் நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் 2 பேருமே ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்கோம். அவரோட ஆட்டத்துக்கான விஷயத்தை நான் கண்டுபிடிக்கணும், என்னோட ஆட்டத்துக்கான விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு ஆக மொத்தத்தில் 2மே கேடி தான், ஒன்றுக்கு ஒன்றும் ஜலச்சதில்லை போல. என்ன ஹீரோயின் பண்ணுற விஷயங்கள் கொஞ்சம் எபிசோடு ஃபுல்லாக இருக்குது, ஹீரோ பண்ணுற விஷயங்கள் அங்கங்கே இருக்குது, அவ்வளோதான். சரி நான் ஒரு முக்கியமான ஆளை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வில்லிஹரியோட அம்மாவை தான் பார்க்க போகிறாங்க. அங்கே போன உடனே சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறா, எடுத்துகிட்டு வந்ததை தட்டி விட்டு, நீ கொண்டு வரதை நான் தின்ன அப்படின்னு நினைக்கிறியா, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆடா போங்க, என்னங்க ஆரம்பத்திலே கண்டுபிடிச்ச வேண்டியது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்கள், என்ன உன்னால் அடக்க முடியாது, நான் இங்கேருந்து எப்படியாவது வெளியில் வந்துடுவேன், எது இந்த கையில் வச்சிருக்கீங்களா ஒரு உருண்டை, அதை ஒட்டிக்கிட்டேவா, வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் என்ன இருக்குது தெரியுமா, என்ன நீங்கள் மகாராணிக்காக நிறைய கொலை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காக நிறைய கொலை பண்ணியிருக்கீங்க, ஆனால் இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணி இது ஒரு ஆக்சிடென்ட் காணா போயிட்டாங்கன்ட்டு எத்தனை பேரோட சாபத்தை வாங்கியிருப்பீங்க, இப்போ பாருங்க கம்பி எண்ணிட்டு இருக்கீங்க, இதுலேருந்து வெளியில் வர்றது எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, அடைச்சா இன்னும் அப்படியே பேசிக்கிட்டு. சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு அமைச்சர் வந்துட்டு ரொம்ப சின்சியராக ஒருத்தவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த அமைச்சரோட ஒய்ஃப் திடீர்னு இறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த அமைச்சரோட இன்னொரு பையன் வந்துட்டு இப்போ அரசவழியே இருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல அந்த அம்மா கொஞ்சம் ஷாக்காகுது. ஹீரோயின் சொன்ன கதைக்கும் இவங்க ஏன் ஷாக்காகணும் அப்படிங்கிறது எனக்கும் புரியல, போக போக தான் தெரியும் போல. உடனே என்ன நீ எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருப்ப, எங்கள் அம்மாவை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருப்ப, அதனால உனக்காக ஸ்பெஷல் ட்ரிங்க் ஒன்று எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு ட்ரிங்க் எடுத்து வாயிலேயே ஊற்றி விட்றாங்க. அந்த ட்ரிங்க் என்னன்னா ஊமையாக்கிற ட்ரிங்கான். இதை ஹீரோயினுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க போல. அப்போ தான் ஹீரோனோட அம்மாவும் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னையிலேருந்து நீ ஊமையானடி, நான் பைத்தியக்காரத்தனமாக நடிக்கிறேன், அப்போ தான் இங்கே சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் அப்படி நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க போல. ஆக மொத்தத்தில் ஹீரோயின் ஊமை கிடையாது, இவங்க ஊமையாக்கிட்டாங்கன்னு நம்பியிருக்காங்க. அவளும் நடிச்சிருக்கா. அந்த கடுப்பில் இப்போ வந்துட்டு அந்த தண்ணியை இவங்க வாயில ஊற்றிட்டு போனோன்னே இவங்க ஊமையாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே கட் பண்ணி நம்ம வில்லிகார இளவரசி தான் காமிக்கிறாங்க. நேராக அவங்க அப்பா கிட்ட தான் ஓடி போய் அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு ஓடி போகும்போது அந்த ஆளு பொண்டாட்டி இல்லைன்ட்டு இன்னொரு பொண்ணோட சரலாசம் பண்ணிட்டு இருக்காங்க, சரக்கடிச்சிட்டு. ஏய் தகப்பா நீ பண்ணுறது தப்பு, உன்னோட ஒய்ஃப் அங்கே ஜெயிலில் கஷ்டப்பட்டு இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு சோகம் இல்லைன்னு நினைக்கிறியா, அதனால தான் இந்த அளவுக்கு குடிச்சிக்கிட்டு என்னோட சோகத்தை நான் பரிமாறிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஆள் பச்சையாக புளிக்கிட்டு இருக்கிறான். அவளுக்காக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே பாரு, உங்கள் அம்மா நிறைய தப்பு பண்ணியிருக்கா, நிறைய கொலை பண்ணியிருக்கா, அது நமக்காக தான் பண்ணியிருக்கா. ஆமாம் நமக்காக தான் பண்ணா. ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்த ஒன்றை இந்த அளவுக்கு அமைச்சர் அளவுக்கு கொண்டு வந்திருக்கானா அது அவ பண்ண விஷயங்களாக மட்டும்தான். இப்போ அவ ஜெயிலில் இருக்கும்போது நீ காப்பாற்றாமல் இருக்கனா உனக்கு என்ன ஒரு திமிரு தென்னா விட்டு. இங்கே பார், என்ன இருந்தாலும் உன்னோட அப்பா, ஒழுங்காக பேசு, எனக்கு தெரியாது, எப்படியாவது அம்மாவை காப்பாற்றியே ஆகணும். அம்மாவை காப்பாற்றுறதா, ஒருத்தன் தப்பு பண்ணானா அவன் தடையம் விடாமல் பண்ணணும், அப்படி பண்ணால் மட்டுமே அவன் தப்பிக்க முடியும். நீ வந்துட்டு தடையத்தோடு பண்ணி வச்சிருக்க அவங்க அம்மா வந்து காப்பாற்றுன்னு சொல்கிற, எப்படி முடியும்?
அதுக்காக இப்படியே விட்டுட போறியா அப்படின்னு சொல்லும்போது, இதிலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி தான் இருக்கு அப்படிங்கிற மாரி, இவிங்க ஒரு வழிய யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவிங்க 2 பேருமே சேர்ந்து அவிங்க அம்மாவ போட்டு தள்ளலான்னு பிளான் பண்றாய்ங்க. அட மானங்கெட்டவங்களா! எதுக்காகன்னா, அவ மட்டும் வாய தொறந்தா, சப்போஸ் அவ மாட்டிக்கிட்டா, இவிங்களும் பின்னாடி இருப்பாய்ங்க அப்படின்னு தெரிஞ்சிரும். நம்ம இப்ப இருக்கிற நிலைமையும் மாறிடும். அதனால அவள ஜெயிலுக்குள்ளேயே வச்சு நம்ம முடிச்சுருவோம் அப்படின்ட்டு எவ்வளோ கீழ்த்தனமா யோசிக்கிறாய்ங்க. அந்த ஆளு முடிவே பண்ணிட்டான். ஏன்னா ஒரு பொண்டாட்டி செத்து போயிட்டா, இன்னொரு ஒய்ஃப் அப்படின்னு நினைக்கிற ஆள் போல அவன். வில்லி என்னதான் இருந்தாலும் அம்மா பாசம், அம்மா பாசம்னு இருந்தால, அவ எப்படி ஒத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியல. இவங்க ஜெயிலுக்கு போனோனே அந்த அம்மா திக்கி திணறி கதற ஆரம்பிக்குது. ஆ என்ன என்ன என்னன்னு ஏதோ ஒண்ணு சொல்லி எழுத வர, அந்த அம்மா ஊமையாயிடுச்சு போல ஹீரோயின் ஊத்துன தண்ணியில. ஆக மொத்தத்துல அவங்க என்னதோ சொல்ல வராங்க. ஹீரோயின் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு போனால, இந்த மாதிரி அமைச்சரோட பையன் அரசவையில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ட்விஸ்ட்டை சொல்றதுக்காக தான் இவங்க எழுதிட்டு இருக்காங்க போல. ஆனா அவர் என்ன நினைக்காருன்னா, என்ன ஹீரோயினை பத்தி சொல்ல போறியா? அவ யார் பொண்ணு அப்படின்னு சொல்ல போறியா? அதெல்லாம் இப்ப இல்ல. எனக்காக நீ எவ்வளவோ செஞ்சலும், எனக்கு எத்தனையோ அஃபேர்ஸ், எத்தனையோ ஒய்ஃப் இருந்தாலும் நீ தான் என்னோட உயிர் செல்லம். அதனால என்ன பண்றேன்னு நினைக்கிறேன்னா, நீ இல்லாம இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுத்து போட்டு அந்த அம்மா கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இழுக்க, அதை இங்கேருந்து பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது நம்ம இளவரசி. அந்த அம்மாவோட கண்ணில் ஒரே ஒரு ஏக்கம் மட்டும்தான். ஏண்டி நான் உனக்காக இவ்வளோ பண்ணனே, உன் அப்பங்க இதை பண்ணுறானே, வந்து தடுக்க கூட மாட்டியா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையே அப்படி பார்க்கும்போது, அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு ஏக்கத்தோடையும் பார்க்குது. என்ன ஏக்கத்தோட பார்க்குது தெரியுமா? உங்களெல்லாம் யார் காப்பாற்ற போறா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குது. ஆக மொத்தத்தில் இங்கே கதையை இப்படி முடிச்சுட்டு தூக்கில் செத்த மாதிரி அங்கே போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. இங்கே இந்த விஷயம் ஹீரோயினுக்கு வருது. அப்படியே அவள் கண் கலங்க ஆரம்பிக்கிறா. எதுக்காக இப்போ நீங்கள் கண் கலங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ட்டு அவளோட மெய்டு கேட்கும்போது, இது ஆனந்த கண்ணீர்னு சொல்ல முடியாது. இவ்வளோ நாள் நான் வச்சிருந்த வலிக்கும் வஞ்சத்துக்கும் உண்டான ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படி அங்கே நின்றுட்டு இருக்கும் பொழுது, இந்த விஷயம் வந்துட்டு எல்லா இடத்துக்குமே தெரிய வருது. நேராக வந்துட்டு ஹீரோயினை ஹீரோ தான் மீட் பண்ண போகிறான். அப்படி மீட் பண்ண போயிட்டு ஒரு சில விஷயங்கள் பேசுகிறான். இங்கே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். இந்த ஒரு அஃபேரில் இருந்தவங்க, அதுக்கப்புறம் டான்ஸ் ஆட்ட அவங்களோட மகள், பேத்தி, இவங்கெல்லாம் ஒரு கேதராக சேர்த்தல, அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் தயங்குறா. இல்லை அந்த பாக்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு அந்த பாக்ஸை காமிக்கும்போது, அதை திறந்து பார்க்கும்போது அது ஹீரோனோட அம்மாவோட அக்குபஞ்சர் பை, அது அவங்களோட பாக்ஸ் மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணும்போது ஹீரோனோட கதையை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து 2 பேர் அம்மா பொண்ணு தப்பிச்சு போனாங்க. அதில் ஒருத்தங்க பைத்தியக்காரங்களாகவும் ஒருத்தங்க உண்மையாகவும் நடிச்சிட்டு இருந்ததாக கேள்விப்பட்டேன். அவங்க வாழ்நாள் முழுக்க அங்கே அடிமையாக இருந்திருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு சில நாள் நிர்வாணமாக பணியில் படுக்க வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுமைகள்லாம் அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவனும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேச, அந்த நேரத்தில் ஹீரோயின் கொஞ்சம் எமோஷனலாக நிற்க, எனக்கு இந்த மக்கள் மேலே ஏன் தெரியுமா ஒரு வெறுப்பு, வேதனை எல்லாமே. நான் இவங்களுக்காக போர் பண்ண போனப்போ எங்கள் அம்மா எங்கள் மகாராணியால் கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு அமைச்சர் இருந்தான், அவன் ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்தினான். நான் போர்க்களத்திலேயே இறந்து போயிட்டேன் அப்படின்ட்டு அவங்கள பார்த்துட்டு இருந்தவங்க சொல்ல, அவங்க ரொம்ப இதயம் பலவீனமானவங்களா இருந்தாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க இறந்துட்டாங்க. நான் வரும்போது என்னை வாழ்த்தவும் என்னை வந்துட்டு வரவேற்கவும் அவங்க இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கொஞ்சம் 2 பேருமே அவங்களோட பாதையை கரெக்டாக கெஸ் பண்ணிட்ட மாதிரி இங்கே 2 பேருமே ஒரு மாதிரி எமோஷனல் கனெக்ட் ஆகிட்டு அழாதீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நேரம் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோயினோட மெய்டு வந்துட்டு இந்த மாதிரி நகர்ப்புறங்களில் ஒரு செய்தி பரவிட்டு இருக்கான். நீங்கள் தீய சக்தி அப்படின்ட்டு யாரோ எழுதி வச்சிருக்காங்க. அது ஒரு பாடியோட உடம்புல, அதுவும் நீங்கள் வந்துட்டு அந்த பைத்தியக்கார அம்மாவோட பொண்ணா இருப்பீங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது, இது நான் எதிர்பார்த்ததான். அப்போ உங்க அப்பா அப்படிங்கிறப்ப தான் ஒரு குட்டிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா யாருன்னா நம்ம வில்லியோட அப்பா தான். அந்த ஆளு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ண போகும்போது அப்பான்ட்டு நம்ம ஹீரோயின் ஓடி இருக்கா. அந்த மெய்டே ஷாக் ஆகிட்டு, இது உங்க பொண்ணா அப்படிங்கும்போது, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவனோட கோட்டை கழட்டி போட்டு அதை தாங்க முடியாமல் அப்படியே சின்ன வயசில் தொப்புக்கடின்னு விழுந்திருக்கா. இதை பிடிக்க கூட தெம்பு இல்லையா அப்படின்னு திட்டியிருக்கான். அதை யோசித்து பார்த்துட்டு, அப்பான்னு உரிமை உள்ளவன் தான் உண்மையான அப்பாவாயிட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் காண்டாகிறான். ஆக மொத்தத்தில் இது சிஸ்டர்ஸ்குள்ளே இருக்கிற ரிவெஞ்சா? அட பாவிகளா, இந்த எபிசோடு வரைக்கும் தெரியாமல் ட்விஸ்ட் வச்சுருந்தீங்களா? இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம்.